மானாமதுரையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நடத்திய தத்துரூபமான ஒத்திகை பயிற்சி அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரயில் விபத்து தொடர்பாக தத்துரூப ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். மகேஸ்வரன், விவரங்கள். நிச்சயமாக மானாமதுரை ரயில் நிலையத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற ரயிலில் விபத்து ஏற்பட்டு 2 பெட்டிகளில் ஒரு பெட்டி கவிழ்ந்தும் ஒரு பெட்டி விபத்து ஏற்பட்டு தண்டவாளத்தில் இருந்து விலகி நிற்பது போன்று அதில் மாட்டிக்கொண்ட பயணிகளை எவ்வாறு மீட்பது குறித்தான பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், ரயில்வே பாதுகாப்பு படையினர், மருத்துவ குழுவினர், ரெட் கிராஸ் அமைப்பினர், தீயணைப்பு படையினர் மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினர், வருவாய்த்துறையினர் ஆகியோர், காவல்துறையினர், மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர், வட்டாட்சியர் என அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டு ரயில் விபத்து குறித்து நேரடியாக ஆய்வு மேற்கொள்வது போலும் விபத்தில் இருந்து மீட்டு பயணிகளை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் என தத்துரூபமாக நடைபெற்றது. மேலும் ரயில்வே தண்டவாளத்தில் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் விபத்துக்கான காரணம் குறித்து ரயில் நிலையங்களில் ஆய்வு செய்வது, ரயில்வே தண்டவாளத்தில் முழுவதிலும் வெடிகுண்டு பொருட்கள் ஏதும் இருக்கிறதா என்பது குறித்தான மோப்ப நாய் உதவியுடன் சோதனை நடத்துவது போன்றும் ஒத்திகையானது நடைபெற்றது. 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மூலம் ரயில் விபத்து சிக்கிய பயணிகளை அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பாக அவர்களுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது போலவும், விபத்து நடைபெறும் இடத்தில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து முதலுதவி சிகிச்சைகள், கழிப்பறை, உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவது போகவும் தற்காலிகமாக அறை அமைத்து என பயிற்சி ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இதில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்து அவர்களை ஸ்ட்ரெச்சர் மூலம் தூக்கி சென்று அவர்களுக்கு அவசரமாக உதவி அளிப்பது, விபத்துக்குள்ளான ரயில் பெட்டிகளில் இருந்து தேசிய மீட்பு பேரிடர் படையினர் கயிர்கள் மூலம் ஏணிகளை பயன்படுத்தியும் அவசர வழிகளில் பயணிகளை மீட்பது உள்ளிட்ட பயிற்சி ஒத்திகையும் நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சி ஒத்திகையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக மீட்பு படையினர் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து வரவழைக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று மோதி தலை குப்புற கவிழ்ந்த ரயில் பெட்டிகளை மீண்டும் ரயில் தண்டவாளத்தில் நிறுத்துவதற்கான ஒத்திகை பணிகளும் ரயில்வே பணியாளர்கள் மற்றும் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். கண்காணிப்பு கேமராக்கள், முகத்துவார் குறித்த வீடியோ ஒளிப்பதிவு உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளும் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டால் எப்படி மேற்கொள்ளப்படுமோ அதை தத்துரூபமாக அந்த ரயில்வே கோட்ட மேலாளர் மூலையில் தற்போது ஒத்திகை பயிற்சியானது நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.